கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாங்கள் ஃபியூஹார்ட் சேனலின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தலைப்பு என்னவென்று சொல்லி சொன்னால், பால் மாத்திரமல்ல ஆகாரமும் உள்ளது என்ற தலைப்போடு நாங்கள் வேதத்தை இன்றைக்கு தியானிக்கலாம். எபிரேயர் 5:12 இப்படி சொல்லுது: காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தன்னுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாயிருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். எபிரேயர் 5:12. இப்போ இதில் நாங்கள் பார்க்குற நேரத்தில் வேதவங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருது என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இன்றைக்கு அநேக காரியங்களில் குழந்தைகள், அதாவது குழந்தைகளுக்கு இந்த பால் மட்டும்தான் அவங்களுக்கு அவங்களோட, அதாவது அந்த பால் உண்ற குழந்தைகளுக்கு ஆகாரத்தில் பழக்கம் இல்லாமல் இருக்கும். அதை கொடுக்கவும் மாட்டாங்க. ஏனென்று சொல்லி சொன்னால், எந்தெந்த வயசில் என்னென்ன ஆகாரம் ஒரு மனுஷனுக்கு தேவையோ அந்தந்த வயசில் அந்தந்த ஆகாரங்களை நாங்கள் உண்ண வேணும், எங்களோட உடம்புக்கு கொடுக்க வேணும். அதுதான் இது என்னென்னு சொல்கிறது, ஒரு மனுஷனுக்கு தகுதி. மனுஷன் ஒரு மனுக்குலத்துக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால், சின்ன பிள்ளைக்கு என்னத்தை கொடுப்பாங்க, பாலைத்தான் கொடுப்பாங்க. அப்போ அது பால் குடித்து பழக்கப்பட்டு அது கொஞ்சம் எழும்பி நடந்து அவங்களோட எப்படி சொல்கிறது, அதை அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு மாற்றமும் வரும் பொழுதும் ஆகாரத்துலேயும் மாற்றங்கள் வரும். என்ன அதே போல் தான் நாங்களும் வேத வசனத்திலையும் இந்த ஞானப்பாலை ஞானப்பால் ஆகிய வேத வசனத்தை நாங்கள் குடிக்கத்தக்கவர்களாக ஆரம்பத்தில் நாங்கள் இருப்போம். ஏன்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு தெரியாது. மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆள் அதை தேறின ஒருவர், வேதத்தில் நன்றாக தேறின ஒருவர், அவர் போதகராக அதாவது தேறின ஒருவர் நமக்கு தேவனுடைய காரியங்களை எடுத்து சொல்லுகிற பொழுது நமக்கு அது புரியும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் அந்த கட்டம் பால் உண்ணுகிற கட்டம் ஆரம்பம். அப்போ ஆரம்பத்திலேயே நின்று கொண்டிருந்தால் எப்படி நாங்கள் ஆகாரம் புசிக்கத்தக்கவர்களாக மாறுறது? ஆகாரம் புசிக்கத்தக்கது என்று சொல்லி சொன்னால், அது வேதத்தில் நாங்கள் நன்கு தேர்ற நிலைமை தான் அது. ஒரு மனுஷனுடைய வளர்த்தி, அந்த வளர்ச்சிக்கு என்னென்ன ஆகாரங்கள் தேவையோ அதே போல் நம்முடைய ஆத்மாவினுடைய வளர்ச்சிக்கும் வேதத்தில் உள்ள சத்தியங்கள் பலமாக நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பலமாக தேவைப்படுற காரியங்களை தான் இங்கே எபிரேயரில் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொல்லி சொன்னால், பால் அதாவது பால் குடிக்கிற குழந்தை அந்த வளர்ச்சியிலேயே இருக்கும். அது வளர்றது தானே, வளர்கிற சம்பவம் தானே மற்ற ஆகாரங்களை உட்கொள்கிறது. அதே மாதிரி தான் நாங்களும் வேதத்தில் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேணும். அநேக காரியங்கள்னு சொல்லி சொன்னால், நான் இப்போ என்னத்தை சொல்ல வாரேன்னு சொல்லி சொன்னால், வேதத்துக்குள் இருப்பது முழுவதும் ஆவிக்குரிய சத்தியங்கள். அது ஒரு காலகட்டத்தில் மாமிசமாகவும், ஒரு மாமிசத்துக்குரியவர்களுக்கு அதாவது ஒரு காலகட்டம் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வார நேரத்தில் ஆவிக்குரியதாக சத்தியங்களை நாங்கள் தியானிக்க வேணும். நாங்கள் இப்பொழுது ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஆவிக்குரிய நிலையில் தான் இந்த காலங்கள் இருக்கிறது. என்ன காலம் இது? பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலம். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாமிசத்துக்குரியவர்களாக இருந்தவங்க இயேசு சுவாமி இந்த பூமிக்கு எல்லா காரியங்களையும் ஆவிக்குரியதாக மாற்றுறாரு. அப்போ அந்த காரியங்கள் வேதத்தில் திட்ட தெளிவாக இருக்குது. அதை நாங்கள் பால் உண்ற நிலைமையில் இருந்தோம்னா ஆவிக்குரிய சத்தியங்கள், பலமான ஆகாரங்களை உண்ணக்கூடியவர்களுக்கு தான் ஆவிக்குரிய சத்தியங்கள் புலப்படும். தேறினவர்களுக்கு, அதாவது தேவனுடைய வார்த்தையில் தேறினவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஆவிக்குரிய சத்தியங்களை எடுத்து சொல்லுவாங்க.
அப்படி போலதான் இன்றைய நிலைமை அநேகருக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை எடுத்து சொல்கிறது மிகவும் கடினமாக இருக்குது. இது அந்த காலத்திலேயே சொல்லி இருக்கிறாங்க. அப்படி என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு நாம் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு எவ்வளோ காலகட்டத்தை நாங்கள் தாண்டி இருக்கிறோம். இது இந்த எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது. பார்த்திங்கன்னா அவ்வளவு காலங்களை கடந்து வந்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் இன்னும் அநேகருக்கும் ஆவிக்குரிய சத்தியங்கள் புலப்படலைன்னு சொல்லி சொன்னால் எந்த வகையில் நாங்கள் ஆவிக்குரியவர்களாக சத்தியத்தில் வழி நடக்க போகிறோம்? எவ்வளவு நாள் எடுக்கும்? இன்னும் எத்தனை பேர் இன்றைக்கு ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் கவனிக்காமலும் ஆவிக்குரிய சத்தியமே தெரியாமலும் தங்களுடைய ஜீவனை குறித்து எப்படி நான் அதை சொல்வேன்னு சொல்லி சொன்னால், ஒரு ஆவிக்குரிய வழியில் நடக்க வேணுமெண்டா சத்தியத்திலையும் ஆவிக்குரிய ரீதியில் தேறி இருக்க வேணும். தேறினா தான் எங்களுக்கு சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறதுக்கு அவருக்கு பெரிய இதாக இருக்கும். என்னென்னு சொல்கிறது, நாங்கள் தேறி கொண்டு வரைக்கு தானே ஒரு விளங்கப்படுத்துகிற டீச்சருக்கும் அது விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஆனாவிலேயே நின்றமென்று சொல்லி சொன்னால் ஆவன்னா ஈனான்னு சொல்லி அங்கே போகிறதுன்ட்டு தெரியாமல் இருக்கும். படிப்பிக்கிறார்களுக்கு ஆனாவேலேயே நின்று கொண்டு ஆனான்னு சொல்லி சொன்னால் ஆவன்னா ஈனா அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்படியே தொடர்ந்து வசனம் அமைக்கிறது, எழுதுறது, இப்படியெல்லாம் இந்த படிப்பில் கூட பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் சாதாரணமான நான் இந்த உலகத்து படிப்பை சொல்கிறேன் மனுஷனுக்கு. அப்போ இப்படியே இருந்தால் அந்த டீச்சருக்கு அதை மட்டும்தான் பழக்கி கொண்டே இருக்கலும். அதே நேரம் டீச்சரும் ஆனால் மட்டும்தான் தெரியுமான ஒரு டீச்சராக இருந்தால் ஆனாவே உங்களுக்கு திரும்ப, அதாவது அந்த மாணவனுக்கு ஆனாவே திரும்ப சொல்லி கொடுக்க வேண்டிய நிலையிலாம் இருப்பாங்க. ஏன்னா ஆவன்னாக்கு ஈனாக்கு அடுத்தது அங்கால தெரியாது. அவ்வளவுதான் அவங்க படிச்சிருக்கிறாங்க. அதால் தான் வேதத்தை நாங்கள் படிக்கிற பொழுது பரிசுத்தாவியானவர் நமக்கு கற்றுத்தாரத்துக்கு வல்லவராக இருக்கிறாரு. இப்போ எங்களுக்கு கேள்வி ஞானம் குறைவாக இருக்குது. ஏன், எதுக்காக இப்படி நடந்தது, நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால், அதாவது நாங்கள்னு சொல்லி சொல்கிறது நான் என்ன எப்படி சொல்ல வரோன்னு சொல்லி சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் சத்தியத்துக்குள்ளே எந்த வகையில் தேறி இருக்கிறார்கள் என்றால் அது கேள்விக்குறியாகவே இன்னும் இன்னும் கேள்விக்குறியிலேயே நிற்கிதுன்னு சொல்லி இப்போ இன்னுமண்டா இந்த காலகட்டத்தில் எபிரேயரிலிருந்து சொல்லப்பட்ட காலத்தில் இருந்த ஆட்கள் எந்த அளவுக்கு தேறி வந்திருக்கிறாங்கன்னு பார்த்தால் ஆவிக்குரிய சத்தியங்களை பேசுகிற நேரத்தில் இன்றைக்கு பெரியதொரு கேள்விக்குறியாக நிற்கிது. அது இப்படி இல்லை. ஆனாக்கு அடுத்தது ஆவன்னாக்கு அடுத்தது ஈனாக்கு அடுத்தது ஈயன்னா என்று சொல்ல போகிறதுக்கு சத்தியத்தில் ஆனால் மட்டும் படித்தாக்கள் இல்லை, ஆனாக்கு அடுத்த எழுத்து இல்லவே இல்லை, ஆனால் ஆவன்னாக்கு சுழி போடுறது இல்லவே இல்லை, இப்படி இல்லை அப்படி இல்லை என்று சொல்லி வாதாடி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சத்தியத்தையும் ஆராயாமல் தங்களுடைய ஆத்துமாவையும் கவனிக்காமல் இப்படியே ஒரு கிறிஸ்தவர்கள் என்ற வாழ்க்கை வட்டத்துக்குள்ளேயே நாங்கள் கடந்து சென்று எங்களுடைய ஆத்துமா இந்த இடத்தை விட்டு பிரிகிற பொழுதோ எந்த நிலையில் நாங்கள் தேவனிடத்தில் போய் சேருவோம்? அப்படித்தான் இன்றைய காலகட்டத்தில் அநேகர் இருக்கிறார்கள். சத்தியத்தை எடுத்து சொல்ல போனால் சத்தியம் மக்களுக்கு புரியாத நிலையாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் நான் அங்கே சொன்னது போல ஆனாதான் தெரியும், ஆனாக்கு அடுத்த எழுத்து அடுத்தது இல்லை. அப்படி போல் மாமிசத்துக்குரிய சத்தியங்கள் தான் தெரியும். தெரியாதென்று சொல்லவும் வரல, அது எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்கும் ஆக்கள் இன்றைக்கு இல்லை. அதாவது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஜனங்கள் சத்தியத்தை ஆராயிற அளவுக்கும் இல்லை, ஆனாவிலேயே ஆனாதான் என்று வாதாடுற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய சத்தியமா
என்ன அது ஆவிக்குரிய சத்தியம் எப்படி இருக்குது, ஏன் அது அப்படி வந்தது, எதுக்காக, எந்த காலகட்டத்தில் என்று சொல்லி விளங்கப்படுத்த வாராக்கள்கிட்ட கேட்குற சந்தர்ப்பமும் குறைவு, அதை ஆராயிறதும் குறைவாக இருக்குது. அப்போ எப்படி பரிசுத்த ஆவியானவர் தெளிவுபடுத்துவார்? கேள்வி ஞானம் இல்லை. கேள்வி ஞானம் இல்லாமல் இது இல்லவே இல்லை என்று வாதாடுற கூட்டத்தை வச்சு எப்படி சத்தியத்தை சொல்ல போகிறது? ஏனென்று சொல்லி சொன்னால், சத்தியத்தில் ஆவிக்குரிய வார்த்தைகளை எடுத்து தங்களுக்கு ஏற்றபடி போதிச்சு இதுதான் சத்தியம் என்று பிள்ளைகளுக்கு, அதாவது ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, வளர்ந்து வர பிள்ளைகளுக்கு காட்டி கொடுத்து அதிலேயே வளர்ந்தாச்சு. அதால் எடுத்து சொல்கிறது மிகவும் கடினமாக இருக்குது. ஆனால் இதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல, இது என்ன விஷயம் என்றதை கூர்ந்து கவனித்து இது ஏன் எப்படி என்று சொல்லி கேள்வி எழுப்பி தாங்களும் இதிலே கேள்வி ஞானம் உள்ளவர்களாக கேள்விகளை கேட்டு இது என்ன காரியம், இது ஏன் இப்படி நடந்தது என்று இதை ஆராய்கின்ற பொழுதுதான் சத்தியங்கள் புலப்படும், சத்தியங்களை வெளிப்படுத்தவும் முடியும். அதை போதிக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கும் கூட கேள்வி ஞானத்தில் நாங்கள் இருந்தால்தான் பரிசுத்த ஆவியானவரும் எங்களுக்கு விளக்கங்களை தந்துதவுவார். ஆகையால் இந்த வசனத்தை திரும்பவும் விளங்கப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு எத்தனையாம் நூற்றாண்டில் நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், எபிரேயர் எழுதப்பட்ட காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இதை நாங்கள் எடுத்து சொல்ல வேணுமெண்டா எந்த வகையில் சத்தியம் போதிக்கப்பட்டிருக்குது, எந்த நோக்கத்தோட சத்தியம் போதிக்கப்படுகிறது, என்ன காரியங்களை என்ன நோக்கத்தோட வேதத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. ஆவிக்குரிய சத்தியங்களை சொல்லுவதற்கா அந்த ஆத்துமாவை ஒரு நேர்த்தியான பாதையில், நீதியான பாதையில் நடத்தி கொண்டு உண்மையான சத்தியத்தினூடாக வழி நடந்து நம்மை படைத்த தேவனிடத்தில் நம்முடைய ஆத்துமா போய் சேர வேண்டும். அதாவது ஜீவனுள்ள தேவனிடத்தில் நம்முடைய ஆத்துமாவை சேர வேண்டும் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஆத்துமா சரியாக நடக்க வேண்டும். அந்த ஆத்துமாவுக்கு தெரிஞ்சால்தானே அந்த ஆத்துமா சரியாக நடக்கும். தெரியாத பட்சத்தில் இன்றைக்கு அந்த ஆணாவோடையே நிற்கிற கட்டத்தில் தான் இன்றைக்கும் அந்த அதாவது சத்தியங்கள் போதிக்கப்பட்டு வருகிறது. ஆகையால் பிரியமானவர்களே, சற்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் எதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம், எதற்காக நமக்கு இந்த பூமியில் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது வாழ்கிறதுக்கு, நாம் ஏன் வந்திருக்கிறோம் இந்த பூமிக்கு, எதற்காக நாம் இந்த பூமியில் அனுப்பப்பட்டிருக்கிறோம், அந்த காரியங்களை செவ்வனே செய்து சரியான முறையில் வாழ்ந்து நம்முடைய காலம் முடிகின்ற பொழுதோ சரியாக வாழ்ந்து நீதியாக வாழ்ந்து நம்மை அனுப்பின தேவனிடத்தில் நாம் திரும்ப போக வேணும். அப்போ தகுதியாக போக வேணும். அதுக்காகவே நாம் இந்த பூமிக்கு நமக்கு ஒரு தகுதி கிடைச்சிருக்குது. இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு அந்த தகுதியை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு சரியாக நாங்கள் தேவனிடத்தில் போய் சேர வேணும். இதுதான் வாழ்க்கை என்றதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேணும் என்று சொல்லி சொன்னால், சத்தியங்களை ஆராய வேணும், சத்தியத்தில் நடக்க வேணும். சத்தியத்தில் விரும்பி நடக்கிற பொழுது தான் ஒரு ஆத்துமாவுக்கு தெளிவும் உண்டாகும், அந்த புரிதலையும் அதாவது தெளிவும் உண்டாகும். தெளிவுண்டாகிறது பரிசுத்தாவியானவர் நம்மை வழிநடத்தவும் கூடும். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறேன். அதால் நீங்கள் உங்களோட கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே பதிவு செய்யலாம். பதிவு செய்து உங்களுடைய கேள்விகளை நீங்கள் பதிவிடுகிற பொழுது நாங்களும் அதை தியானத்தில் எடுத்துக்கொண்டு உங்களுக்காக அடுத்த தியான பகுதிகளோடு அந்த கேள்விகளுக்குரிய பதில்களையும் நாங்கள் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியும்.
தொடர்ந்தும் பியூஹாட் சேனலினூடாக இன்னும் ஒரு செய்தியினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சகோதரி எப்சிபா. நன்றி, வணக்கம்.